வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்து பாலில் தகையனங்குறுத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள 5வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் தகையனங்குறுத்தல். குறள் 1085. கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து. கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். யமனோ கண்ணோ பெண்மானோ, இந்த இளம் பெண்ணின் பார்வை இந்த மூன்றன் தன்மையும் உடையதாக இருக்கிறது. இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். யமனிடம் சிக்காமலும் பார்க்கும் கருவியான இந்த கண்ணை கொண்டு மாய உலகில் சிக்காமலும், இந்த உலகில் பிணை கைதியாக மாட்டிக்கொள்ளாமலும், அதாவது மருண்டு விழிக்கும் பெண்மானைப் போல் தடுமாறாமலும், இவை மூன்றையும் உடைத்தெறிந்து என்னுள் இருக்கும் அருட்பெருஞ்சோதியை ஒளியை காண்பதுதான் இந்த பெண்ணின் நோக்கமாகும். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். யமனிடம் சிக்காமலும் பார்க்கும் கருவியான இந்த கண்ணை கொண்டு மாய உலகில் சிக்காமலும், இந்த உலகில் பிணை கைதியாக மாட்டிக்கொள்ளாமலும், இவை மூன்றையும் உடைத்தெறிந்து என்னுள் இருக்கும் அருட்பெருஞ்சோதி ஒளியை காண்பதுதான் இந்த பெண்ணின் நோக்கமாகும். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.